காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்கள் 1 மாசம் காலை உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லாக ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு, தரமே கிடையாது. இதை எங்க வயிற்றால வாயால தான் போடுது. ஃபுல்லா வயிற்றால தான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. இங்க பாருங்க, இப்படி இருக்கு சாப்பாடு. சாம்பார் இங்க பாருங்க, 3 நாளா இந்த சாப்பாடு தான் கொடுக்காங்க. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா கிடையாது. உப்புமா தண்ணியா இருக்கு. சாப்பாடு கொடுக்க பொழுது எங்களுக்கு சம்பளமா கொடுத்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைகளு நல்லா நாங்க படிக்க வச்சிருப்போம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். நாங்க பெரமுண்டு வேலை கேட்டா உங்களுக்கு சோறு தானே வேணும்ட்டு எங்களுக்கு சோத்தை போட்டு கொடுக்காங்க. நாங்க பெரமுண்டு வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுதாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு? எங்க பிள்ளைகளுக்கு துப்புரவு பணியாளர் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னா பிரியாணி சோறு போட்டு இந்த உங்க பள்ளியில படிக்க வேண்டாம், பிரியாணி சோறு சாப்பிடுங்க சரியா வந்துருவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க இந்த அரசு.